என்கிட்ட அவர் பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. மத்தவங்க நினைக்கிற மாதிரி தானே நடக்குது. அத்தை சாப்பிடாம போறீங்க? நீங்க தான் சந்தோஷமா இருக்கிறவங்க. நீயும் புருஷனும் நல்லா சாப்பிடுங்கம்மா. இது உனக்கு தேவையா? அவங்க தான் அப்படி பேசுவாங்க தெரியும்ல. இல்லங்க, அத்தை சாப்பிடாம போறாங்க. அத்தை இரு, அவங்க சாப்பிடாம போறதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? அங்க பாரு, அப்பாவும் அம்மாவும் நம்மளாலதான் பேசாம இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அமுக்குனி மாதிரி 5வது பூரி அமுக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வா போலாம். நான் இன்னும் சாப்பிடல. போதும் சாப்பிட்டது, எந்திரிச்சு வா. மதியம் சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்க. அண்ணி நாங்க கிளம்புறோம். பாய் மீனா. ஸ்ருதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பைக் எடுக்கிறேன், நீ பேசிட்டு வா. சொல்லுங்க மீனா. இங்க நடந்த பிரச்சனைய உங்க வீட்ல சொல்லிடாதீங்க. எதை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? அதான் அந்த நகை விஷயம். ஏன்? இல்ல, இதுல அத்தையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நானும் என் வீட்ல சொல்ல மாட்டேன். இது என்ன அவ்வளோ பெரிய சீக்கிரட்டா? இல்ல ஸ்ருதி, ஒரு வீட்ல இருக்கிற சின்னவங்க தப்பு பண்ணா அவங்கள மட்டும்தான் மத்தவங்க குறை சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெரியவங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த குடும்பத்துக்கே அது கெட்ட பேர் ஆயிடும். வெளியே சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அப்போ சின்னவங்க தப்பு பண்ணா வெளியில சொல்லலாமா? யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தானங்க. கரெக்ட் தான் ஸ்ருதி. ஆனா இது வெளியே தெரிஞ்சா ரோஹிணி வீட்டுக்காரர் கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அத்தைக்கு அது பெரிய அவமானமா இருக்கும். இதெல்லாம் ஆண்டி யோசிக்கவே இல்லையே. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸ்ருதி. இப்ப நீங்க உங்க வீட்ல மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. யாரு தப்பு பண்ணாலும் தப்புதான், என் அம்மா பண்ணாலும் தப்புதான். இருந்தாலும் நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் எங்க வீட்ல சொல்லல. என்ன எப்படி பேசிட்டு போகுது பாரு, பணக்கார பைத்தியம். விட்ட ஊருக்கே தம்பட்டு அடிச்சிருவாப்புல இருக்கு. இந்த மீனா இப்ப நல்லது பண்ணாளா இல்ல ஸ்ருதி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாளான்னு தெரியலையே.